வாரணாசி தொகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி கங்கை கரையை சுத்தமாக்கும் பணியையும் துவக்கினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது வாரணாசி தொகுதியில் 2 நாள் முகாமிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கங்கை நதிக்கரையை சுத்தப்படுத்தும் பணியை சனிக்கிழமையன்று காலையில் துவக்கி வைத்தார். கங்கை நதிக்கரையில் கங்கா பூஜையை முடித்த மோடி மண்வெட்டி சகிதமாக தூய்மைப்படுத்தும் பணியை துவக்கி 1 மணி நேரம் அங்கிருந்து பணிகளை பார்வையிட்டார். இன்னும் 1 மாதத்தில் இப்பகுதி முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டுவிடும் என்று உறுதியளித்த மோடி தனது தூய்மை திட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்லவும் வெற்றி பெறச் செய்யவும் 9 பேர் பெயர்களை அறிவித்தார். அவர்கள் தங்கள் பங்குக்கு 9 பேரை இப்பணியில் ஈடுபடுத்தி அதன் தொடர்ச்சியாக தூய்மை இயக்கம் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். यहाँ के सामाजिक संगठनों ने मुझे विश्वास दिलाया है कि 1 महीने के भीतर ये पूरा घाट वे साफ कर देंगे। मैं समझता हूं कि कई वर्षों के बाद ये अपने आप में एक बहुत ही अच्छी सौगात सफाई के माध्यम से होगी। मैं आज जब वाराणसी अपने संसदीय क्षेत्र में इस सफाई अभियान को मैंने आगे बढ़ाया है तो मैंने 9 लोगों को नॉमिनेट करने का जो हमारा कार्यक्रम है, हर व्यक्ति सफाई करने के बाद 9 व्यक्तियों को नॉमिनेट करता है। जब मैंने दिल्ली में सफाई की थी तब 9 लोगों को नॉमिनेट किया था। आज दोबारा मैं विशेषकर उत्तर प्रदेश से जुड़े हुए 9 लोगों को नॉमिनेट कर रहा हूं। உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ், மாற்றுத்திறனாளிகள் பல்கலைக்கழக துணைவேந்தர், போஜ்புரி கலைஞரும் பாரதிய ஜனதா எம்பியுமான மனோஜ் திவாரி, கிருஷ்ணன் சுயசரிதை எழுதிய மனு சர்மா, கிரிக்கெட் வீரர்கள் முகமது கைஃப், சுரேஷ் ரெய்னா, பேராசிரியர் திவி பிரசாத் திவேதி உள்ளிட்ட 9 பேர் பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ளனர்.